எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த கட்சி வந்துட்டு அடிப்படை கொள்கையற்ற கட்சி தான் அதிமுக. அதில் நம்ம சந்தேகமாக புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்று பெரியாருடைய கொள்கையோ சுயமரியாதை கொள்கையோ அல்லது மாநில சுயாட்சி கொள்கையோ அல்லது சமூக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அண்ணாயிசம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டார். அவ்வளோ அதையே வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன புரோ தமிழ்நாடு கட்சி, புரோ தமிழர் கட்சி அப்படின்ற ஒன்று தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் இந்த கட்சியில் வந்துட்டு கொள்கை பூர்வமாக வந்துட்டு ஒரு பிணைப்பு இணைப்பு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் எடப்பாடி போன்றவர்களாம் எதுவுமே தெரியாது. திராவிடமா யாரியமா அதெல்லாம் நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொன்னதெல்லாம் காரணம் தான் சொன்னார். அப்படி சொன்னதே அதுதான். கடைசியில் அது என்ன ஆச்சு, சேக்கிடார் எழுதிய கம்பராமாயணம் வரைக்கும் போயிடுச்சு. அது புரியுதுங்களா? அதனால் நம்ம இவங்களை அந்த இடத்துலேருந்து யோசிக்கவே கூடாது. இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி தான். ஆனால் விலக ஆரம்பிச்சிருச்சுட்டப்போ அந்த ஓட் பேங்க் விலக ஆரம்பிச்சிருச்சுல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் உங்களிலேருந்து விலகுச்சு விஜய்க்கு போச்சு, திமுகலேருந்து விலகி விஜய் கிட்ட போச்சு. அதாவது ஆஸ் பர் இவிஎம் ரிசல்ட்ஸு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் ஆகலை அப்படின்னா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக டிவிக்கு ஆகிடும். அப்போ அந்த ரெண்டு கட்சி தான் முதன்மை கட்சிகளாகவும் நீங்கள் ஒன்றும் இல்லாத போயிடுவீங்க. ஸோ இப்போ இந்த ஒன்றும் இல்லாத போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கட்சியை வந்துட்டு மறுபடியும் மறுசீரமைக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கிட்டால் மறுசீரமைப்பு அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மறுசீரமைப்பு முடியும், இல்லாட்டி இந்த கட்சி அழியறதை தடுக்க முடியாது. அந்த ஆபத்து எப்பொழுதும் இருக்கும் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளில். இப்போ இது வரைக்கும் ஒரு முதன்மையாக இவங்க தலைமையில் தான் கூட்டணி இருந்துச்சு. ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட டிவிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக அவங்களோட போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டிவிக்கு சரி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அதிமுகவினுடைய சார்பு வாக்கு வங்கிகளுக்கு ஏற்படும். அது ஷிஃப்ட் ஆகும், மேலும் ஷிஃப்ட் ஆகி விஜய் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ நாளைக்கு இவங்க விஜயோட சேர்த்தா தான் இவங்க சர்வே பண்ண முடியும். இல்லாட்டி இவங்களால சர்வே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவங்க தரிச்சிட்டிக்கவே முடியாது.